வணக்கம் குழந்தைகளே. இந்த வீடியோவில் நம்ம 3ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாடம், 2வது பாடம் இன்செக்ட்ஸ், பூச்சிகள் அப்படிங்கிற பாடத்தை தான் பார்க்க போகிறோம். நம்மை சுற்றி ஏராளமான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த உயிரினங்களில் எது எது எல்லாம் பூச்சிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? முதலாவது ஸ்னெயில், நத்தை. நத்தை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இந்த வீடியோவில் பாருங்கள், ஊர்ந்து போது பாருங்கள், இதுதான் நத்தை. உங்களுக்கு தெரியும்ல, நத்தை அம்மா எங்கே போறீங்க, அந்த பாட்டு நீங்கள் சின்ன வயசுலேயே பாடியிருக்கீங்க. அதுதான் அந்த நத்தை. அது பாதுகாப்புக்காக ஒரு கூடு, ஷெல் ஒன்று அதுக்கு மேலே இருக்குது. ஸோ நத்தை ஒரு பூச்சி இனம். அடுத்து நம்ம 2வது பார்க்க போகிறது பம்பிள் பீ. அதில் பெரிய தேனி தான் பம்பிள் பீ அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த தேனி மற்ற பூச்சி இனங்களை விட வித்தியாசமானது, சுறுசுறுப்பானது, நமக்கு தேனை தருது. சரியா? இதுவும் பூச்சி இனம்தான். 3வது நம்ம பார்க்க போகிறது லேடி பக். அழகாக இருக்குது பாருங்கள், பெரிய சைஸில், உடம்பு முழுவதும் கருப்பு கருப்பு புள்ளி இருக்குது இல்லையா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பொறிவண்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பொறிவண்டு, இதுவும் பூச்சி இனம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மஸ்கிட்டோ, கொசு. எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? இல்லாத இடமே இருக்க முடியாது. தேனீச்சு நமக்கு நன்மையை தருதுன்னா, இந்த கொசு நமக்கு நோயை பரப்பி விடுது, மலேரியா மாதிரி நோயை பரப்பி விடுது. இதுவும் பூச்சி இனம் தான். அடுத்து நம்ம பார்க்கறது பட்டர்ஃப்ளை, வண்ணத்து பூச்சி, பட்டாம்பூச்சி. ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விதமான பெயர்களில் அழைப்பாங்க. இது வண்ணத்து பூச்சி அப்படிங்கும்போதே அதில் பலவிதமான வண்ணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியுது இல்லையா? அதனால் வண்ணத்து பூச்சி, பட்டர்ஃப்ளை, இதுவும் பூச்சி இனம் தான். பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா? அதுக்கு அடுத்தது கிராஸ் காப்பர், வெட்டுக்கிளி. கிராஸ் காப்பர், வெட்டுக்கிளி, இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இந்த பயிர் பச்சைகளை எல்லாம் அரிச்சிரும். நம்ம ஊர்களில் பார்க்குற வெட்டுக்கிளி அவ்வளவு ஆபத்து இல்லாது. பட்டு வெட்டுக்கிளிகள் மொத்தமாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு வயல்வெளியையே இல்லாமல் பண்ணிடும். ஸோ இந்த பூச்சி இனமும் கூட மனுஷனுக்கு தீமை விளைவிக்கக்கூடியது தான். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது ஹவுஸ் ஃப்ளை. ஹவுஸ் ஃப்ளை அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஈச்சி, ஈன்னு சொல்லுவோம்ல, அந்த ஈ தான் ஹவுஸ் ஃப்ளை. இந்த ஹவுஸ் ஃப்ளை அசிங்கமான இடங்கள்லாம் இருந்துட்டு, அழுக்கான இடங்கள்லாம் இருந்துட்டு, நம்ம உணவுப் பொருட்களில் இருக்கும்போது நமக்கும் தீமையை உண்டு பண்ணுகிறது. அதுக்கடுத்தது பார்க்க போகிற பூச்சி டிராகன் ஃப்ளை. புட்டான் பார்த்துருப்பீங்க, தட்டான் பூச்சின்னு சொல்லுவாங்க, தும்பின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த டிராகன் ஃப்ளை. சரியா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நிறங்களில் காணப்படும். பார்க்க வண்ணத்து பூச்சி மாதிரி இல்லாட்டாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தனிச்சிறப்போடு, தனி கலரோடு காணப்படும். பார்க்க நல்லா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பைடர், சிலந்தி. சிலந்தி எல்லா வீடுகள்லேயும் மேலே கூரையில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வலையை பின்னி அதில் சிலந்தி இருக்கும், ஸ்பைடர் இருக்கும் இல்லையா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது கம்பளி பூச்சி, கேட்டர்பில்லர், கம்பளி பூச்சி. இதுவும் இலைகளை அரிச்சு சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு பூச்சி இனம். இந்த கம்பளி பூச்சி சில மனுஷனை தொடும்போது அரிப்பு, சொரியல், இது எல்லாமே உண்டாகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபயர்ஃப்ளை, மின்மினி பூச்சி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருட்டான நேரத்தில் காடுகளில் இந்த மின்மினி பூச்சி பறந்துக்கிட்டு இருக்கும். இதனுடைய பின்புறத்தில் ஒரு தீ எரிவதை போல, ஒரு விளக்கு போல காணப்படும். அதனால் இருட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணும் விதமாக இந்த மின்மினி பூச்சிகள் காணப்படும். இதுவும் பூச்சி இனம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீட்டில் அப்படின்னா வண்டு. என்ன இருக்குது பாருங்கள், இந்த வீடியோவில் போகிறது தான் பீட்டில். பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? எங்கே பார்த்துருக்கீங்க? சரி, கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரெயின் பக், அதாவது மழை வண்டு. மழை பெஞ்சு முடிச்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெல்வெட் பூச்சி மாதிரி போகும் பாருங்கள், அதுதான் ரெயின் பக். மழை வண்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஓகே குழந்தைகளே, நம்ம இவ்வளவு நேரம் நம்மை சுற்றி இருக்கின்ற, பறக்கின்ற, நடக்கின்ற, ஓடுகின்ற,
உயிரினங்களில் எது எது எல்லாம் பூச்சி இனம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ எதெல்லாம் பூச்சி இனம் தெரியுதா? பொதுவாக இந்த பூச்சி இனங்கள் பக்கத்தில் நம்ம போகக்கூடாது. ஏன்னா பல பூச்சி இனங்கள் தீமை விளைவிக்கக்கூடியதாகத்தான் காணப்படுகிறது. சிலந்தி கடிச்சா அது விஷம், தேனீச்சு கொட்டினா சில மனுஷங்க இறந்தே போயிடுவாங்க. சிலருக்கு ஒன்றும் செய்யாது, சிலருக்கு அவ்வளவு மோசமாக காணப்படும். கொசு பிரச்சனைக்குரியது, அதே போல் கொசுவும் பிரச்சனைக்குரியது. இப்படி நம்ம இன்செக்ட்ஸை ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பல இன்செக்ட்ஸ் மனுஷனுக்கு ஊறு விளைவிக்கக்கூடியதாகத்தான் காணப்படுகிறது. சில ஹார்ம்லெஸ்ஸாக காணப்படுகின்றன, சில நன்மையை தருகின்றனவாக காணப்படுகிறது. எனவே பொதுவாக குழந்தைகளே எப்பவும் இன்செக்ட்ஸ் பக்கம் நம்ம அதிகமாக போகக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணிடணும். ஓகேயா? சரி, வாங்க நம்ம பாடத்துக்குள்ளாக போவோம். த ப்ரௌட் டிராகன் ஃப்ளை, அதாவது பெருமைக்கார தட்டாம்பூச்சி. இந்த பாடம் எதை பற்றியது அப்படின்னு சொன்னால் தட்டாம்பூச்சி, அதாவது நம்ம புட்டான்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த புட்டானுக்கும் மற்ற பூச்சி இனங்களுக்கும் இடையில் நடக்கின்ற உரையாடல் தான் இந்த பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புட்டான் ரொம்ப பெருமைக்கார புட்டான். நான் அழகானவன், நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புட்டான் வந்து தன்னை பற்றி நினைக்குது. அது வர்ற போகிற பூச்சி இனங்கள்ல எல்லாம் சீண்டி பார்க்குது. அது என்ன பேசுது, கடைசியில் அந்த புட்டான் வாழ்வு எப்படி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாடத்தில் பார்ப்போம். ஓகேயா? A blue dragonfly lives near a pond with his friends. ஒரு நீல நிற புட்டான் தன்னுடைய நண்பர்களோடு கூட ஒரு குளத்தில் வாழ்ந்து வந்தது. ஒரு புட்டான் சில ஃப்ரெண்ட்ஸோடு கூட சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது வேறு புட்டாங்கள் அது கூட சேர்ந்து ஒரு குளத்துக்கிட்ட வாழ்ந்து வந்தது. He is a proud insect. அது ஒரு பெருமைக்கார பூச்சி. இந்த பூச்சியை ஹீ என்று சொல்லப்படுது, அவன் என்று சொல்லப்படுகிறது. அந்த பூச்சி வந்து ரொம்ப பெருமைக்கார பூச்சி. One morning, as he was enjoying the sun, sitting on a lotus leaf, a butterfly comes by. ஒரு நாள் காலையில் இந்த புட்டான் வந்து ஒரு தாமரை இலையில் உட்காந்துக்கிட்டு சூரிய ஒளியை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்து, அப்போ அந்த வழியாக ஒரு பட்டர்ஃப்ளை பறந்து வருது, வண்ணத்து பூச்சி பறந்து வருது. அந்த வண்ணத்து பூச்சியை பார்த்து நம்ம புட்டான் சொல்லுது, ஹலோ பட்டர்ஃப்ளை, ஏ வண்ணத்து பூச்சி, யூ லுக் சேட். என்ன நீ ரொம்ப கவலையாக இருக்கிற? இஸ் இட் பிகாஸ் மை விங்ஸ் ஷைன் இன் த சன்? என்னுடைய சிறகுகள் இந்த சூரிய வெளிச்சத்தில் பிரகாசிக்கிறத பார்த்து தானே நீ கவலையாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. பட்டர்ஃப்ளை சொல்லிச்சு, வாட்? என்னது? வை ஷுட் ஐ ஃபீல் சேட்? ஏ, நான் ஏன்பா கவலையாக இருக்கணும்? ஐ நோ தட் ஐ ஆம் எ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் கலர்ஃபுல் இன்செக்ட். எனக்கு தெரியும் நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான, அழகான, நல்ல வண்ணமயமான ஒரு பூச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு நம்ம பட்டாம்பூச்சி. ஸோ புட்டான் பட்டர்ஃப்ளையை பார்த்து, நீ ஏன் கவலையாக இருக்காப்பா, நான் அழகாக இருக்கிறத பார்த்து கவலையாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. பட்டர்ஃப்ளை, இல்லைப்பா இல்லை, உன்னை பார்த்து நான் ஏன்ப்பா கவலைப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. தென் செகண்ட், an ant speaks as he is on his way to anthill carrying food for the winter. ஒரு எறும்பு ஒன்று குளிர்காலத்துக்காக உணவை சேகரித்து அதை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு தன்னுடைய புச்சை நோக்கி. போகும்போது புட்டானுக்கும் எறும்புக்கும் இடையில் நடக்கின்ற உரையாடல். புட்டான் சொல்லுது, ஆண்ட், ஏ எறும்பே, யூ புவர் லிட்டில் ஃபெல்லோ, ஏ பரிதாபத்துக்குரிய நபரே, யூ ஹாவ் டு வாக் அரவுண்ட் ஆன் யுவர் தின் லெக்ஸ் ஆல் டே. என்னப்பா நாள் முழுவதும் உன்னுடைய மெலிந்த காலால் நடந்து திரிஞ்சுக்கிட்டு இருக்க. யூ டோன்ட் ஹாவ் பியூட்டிஃபுல் ஷைனி விங்ஸ் லைக் மை. என்னை மாதிரி உனக்கு நல்ல அழகான ஷைனிங்கான பிரகாசமான ஒரு சிறகுகள் இல்லையா? ஹவு சேட், எவ்வளவு பரிதாபத்துக்குரியவன் நீ அப்படின்னுச்சு. எறும்பு சொல்லிச்சு, surely you can find some work to do, can't you? ஏ, நீ தேடி பார்த்தா செய்கிறதுக்கு வேலை இருக்கும்ல, தேடி பாருப்பா. All that you do all day is to sit there and feel so proud of yourself. எந்த நேரமும் இதில் தான் உட்காந்து உன்னை பற்றியே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எறும்பு புட்டானுக்கு ரிப்ளை பண்ணிச்சு. தென் அடுத்து யார் வரான்னு பார்ப்போம். A ladybug flies low near the pond. ஒரு பொறிவண்டு, நம்ம பொறிவண்டுன்னு பார்த்தோம் பாருங்கள், லேடி பக். அந்த லேடி பக் வந்து அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஓடி வருகிறது. வரும்போது நம்ம புட்டான் பம்புகளுக்கு, ஹே லேடி பக், ஏ பொறிவண்டு, டோன்ட் யூ விஷ் யூ ஆர் அ ஸ்லிம் அஸ் மீ? ஏ, என்ன மாதிரி ஒல்லியாக இருக்கணும்னு சொல்லி நீ ஆசைப்படலையாப்பா?
நமக்கு தெரியும் லேடி பக் வந்து ஒரு குண்டாக இருக்கிற ஒரு பூச்சி. அந்த பூச்சை பார்த்து புட்டான் சொல்லுது, ஏ மெலிஞ்சிருக்கணும்னு சொல்லி நீ ஆசைப்படலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கு. லேடி பக் பதில் சொல்லுது, ஹாஹா ஐ எம் ஹாப்பியஸ் ஐ எம், நான் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கிறதாப்பா சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிச்சு லேடி பக். ஸோ புட்டானுக்கு சரியான நெத்தியடி பதில் நம்ம லேடி பக் கொடுத்துச்சு. நான் எப்படி இருக்கணும் அதுவே போதும், அதே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. நெக்ஸ்ட் யார் வரான்னு பாருங்கள். பறந்து எ பம்பிள் பி பஸ்ஸஸ் பை ஹாப்பிலி. ஒரு தேனிச்சு, பெரிய தேனி சிங்கார சத்தத்தோடு வருது. வந்தோடனே அதை பார்த்து புட்டான்னு சொல்லிச்சு, பம்பிள் பி ஏ பெரிய தேனி, யூ மஸ்ட் பி சோ போர்ட் வித் யுவர் yellow அண்ட் பிளாக் கலர் பாடி. ஏ பெரிய தேனி, நீ கண்டிப்பாக உன்னுடைய மஞ்சளும் கருப்புங்களும் கலந்த இந்த உடம்பை பார்த்து போர் அடித்து சளிப்படைஞ்சு போயிருப்பா. கரெக்டு தானே? உனக்கு இந்த உடம்பை பார்த்து சளிப்படைஞ்சிட்டலா? மை விங்ஸ் சேஞ்ச் கலர் டூரிங் டே. என்னுடைய இறக்கைய பார்த்தியா, டே டைமில் அது தன்னுடைய கலரை மாற்றிக்கிடும் அப்படின்னு சொல்லிச்சு. பெரிய தேனி என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். பம்பிள் பீ சொல்லுது, யூ பெட்டர் ஸ்டாப் போஸ்டிங் அபவுட் யுவர் லுக்ஸ் ட்ராகன் ஃப்ளை. முதல்ல உன்னை பற்றி பெருமை பீத்திக்கிறத முதல்ல நிப்பாட்டுப்பா. மை விங்ஸ் ஆர் குட் எனஃப் ஃபார் மீ. என்னுடைய இறக்கைகள் நல்லா எனக்கு திருப்தியாக இருக்குடே, இது போதும் அப்படின்னுச்சு. புட்டான் இனிமேல் அடுத்த யார்கிட்ட போகுதுன்னு பார்ப்போம். யார் வரா தெரியுமா? பீட்டில் ஸ்குவீக்ஸ் as it comes by. அந்த வழியாக ஒரு வண்டு வந்து சத்தம் போட்டுக்கிட்டே வருது. பீட்டில், வண்டே, யூ ஸ்கேட் மீ, என்னை பயப்படுத்திட்டா உன் சத்தத்தால். ப்ளீஸ் டோன்ட் கம் நியர் மீ லைக் தட் அகைன். இனி என் பக்கத்தில் இதே மாதிரி சத்தம் போட்டுட்டு வரக்கூடாது. வி ஆர் ஆல் ஒண்டர்ஃபுல் இன் அவர் ஓன் வே ஜஸ்ட் அஸ் யூ ஆர். நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் நாங்களும் ஒவ்வொரு வகையில் சிறந்து காணப்படுறோம், சில திறன்கள் காணப்படுது அப்படின்னு சொல்லி அது புட்டானுடைய வாயை மூடிச்சு. சரி, இனிமே தான் இந்த கதையினுடைய கிளைமாக்ஸ். கதை எப்படி முடியுது தெரியுமா? எ ஹங்க்ரி கமிலியன் வாக்ஸ் இன் குவைட்லி. ஒரு பசியான பச்சோந்தி அந்த பக்கம் அமைதியாக வந்துச்சு. பச்சோந்தி என்ன செய்யும்? இந்த பட்டர்ஃப்ளை, ட்ராகன் ஃப்ளை இதையெல்லாம் தன்னுடைய நாவை நீட்டி டக்குன்னு பிடிச்சி அந்த பள்ளி சாப்பிட்ற மாதிரி, பூச்சி இனங்களை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றோம். இந்த புட்டான் சுற்றி இருக்கிற எல்லா பூச்சி இனங்கள்கிட்டையும் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கு. தனக்கு வர்ற போகிற டேஞ்சரை பற்றி அது கவலைப்படலை, அதுக்கு தெரியல. பச்சோந்தி சொல்லுது, வாவ் வாட் அ கலர்ஃபுல் ட்ராகன் ஃப்ளை. எவ்வளவு கலர்ஃபுல்லான புட்டானுக்குது. ஹி so foolish to sit near the rock and talk to his friends. அவன் சரியான முட்டாள். பாறைக்கு பக்கத்தில் நின்று அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் பார். he is my lunch for the day. இன்னைக்கு அவன் தான் எனக்கு மதிய சாப்பாடு அப்படின்னுச்சு. the chameleon catches the proud dragonfly with his sticky tongue. தன்னுடைய ஒட்டக்கூடிய நாக்கை நீட்டி புட்டானை கேட்ச் பண்ணிச்சு பச்சோந்தி. இட் மஞ்சஸ் அண்ட் eats the dragonfly. அதை நல்லா சம் 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 நம்மன்னு சொல்லி சவச்சி சாப்பிட்டுட்டு பச்சோந்தி புட்டானை சாப்பிட்டுட்டு இப்படியாக இந்த ஸ்டோரியானது முடிவடைகிறது. குழந்தைகளே, ஒரு அருமையான கதை. தனக்கு வர்ற ஆபத்தை கூட தெரியாமல் தன்னை பற்றியே பெருமை பேசிக்கிட்டு இருந்த ஒரு புட்டான் தன்னுடைய ஆணவத்தாலே ஒரு பச்சோந்திக்கு பலியாகி போய்கிட்டது. குழந்தைகளே, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான திறன்களோடு படைக்கப்பட்டிருக்காங்க. அதனால் யாரையும் நம்ம அண்டர் எஸ்டிமேட், குறைவாக மதிப்பிடக்கூடாது. யாரையும் கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. சரியா? இதுதான் இந்த கதையிலேருந்து நமக்கு கிடைக்கிற மாறல். அடுத்து நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான காரியம், இந்த கதையில் வர்ற பூச்சி இனங்கள், இன்செக்ட்ஸ். கமிலியனை தவிர மற்ற எல்லாமே இன்செக்ட்ஸ் தான். கமிலியான் என்ன அப்படின்னா, அது ஒரு ரெப்டைல்ஸ், அது ஒரு ஊர்வன இனத்தை சார்ந்தது. சரியா குழந்தைகளே? இனி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.